Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wa sayyidil mursalin நபீனா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வ ஸஹ்பி அஜ்மஈன். அன்பின் பிரேட்டிவினர்களே, பிரேட்டி வழங்கும் மனாபில் இஸ்லாம் நிகழ்ச்சியின் ஊடாக இன்று நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் வழமை போன்று இன்றும் முதலாவதாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை நேர்களுக்கு மொழிபெயர்த்து வழங்குகின்றோம். ஹுத்பாவை இமாம் அப்துல் ரஹ்மான் அஸ்-சுதைஸ் ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு ஏகத்துவத்துடைய சிறப்பும் அதனுடைய முக்கியத்துவமும். அல்லாஹ்வை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொன்னதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, ரசூல்மார்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில், ரசூல்மார்கள் எல்லா உலகத்துக்கு அனுப்பி கொண்டே இருந்தால் அவர்கள் இல்லாத சந்தர்ப்பத்திலே உலகத்திலே சிலை வணக்கம் உலகத்திலே உருவெடுத்தது. சிலை வணக்கம் உருவெடுத்ததுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா உண்மையான கொள்கையை, உண்மையான இஸ்லாத்தை உலகத்துக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி ஏகத்துவ கொள்கையை கொடுத்து நபிமார்களை அல்லாஹு தஆலா அனுப்பினான். எனவே அல்லாஹு தஆலா அடியார்களை அல்லாஹ்வை ஏற்றவர்களாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஷைத்தான் அவர்களிடத்தில் வந்து அவர்களை இணை கற்பிப்பதின் பக்கம், இணை வைப்பதின் பக்கம் அவர்களை ஷைத்தான் வழிகெடுத்துக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், என்னுடைய அடியார்களை நான் முஸ்லீம்களாகத்தான் படைத்திருக்கிறேன். அவர்களிடத்தில் ஷைத்தான் வந்து அவர்களை வழி தவறச் செய்து அவர்கள் மீது நான் ஹலாலாக்கியதை அவர்களுக்கு ஹராமாக்கி அவர்களை இணை வைப்பதின் பக்கம் ஷைத்தான் தூண்டிவிட்டான். முஸ்லீம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அடியார்கள் அல்லாஹ்வை வணங்குமாறு ஏவப்பட்டிருக்கிறார்கள், பணிக்கப்பட்டிருக்கிறார்கள். சூரா அல்-பையினா 5வது வசனம். ஈமானிய சகோதரர்களே, ஏகத்துவம் என்பது அது 3 வகை. அல்லாஹ் ரப் என்று ஏற்றுக்கொள்வது, அல்லாஹ் இறைவனாக ஏற்றுக்கொள்வது, கடவுளாக இறைவனாக ஏற்றுக்கொள்வது, அதேபோல் அல்லாஹ்வுடைய தன்மைகள் பேர்களை ஒருமைப்படுத்துவது. சூரத்துல் ஆராஃப் 180வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் உள்ளன, அவைகளை கொண்டு அல்லாஹ்வை நீங்கள் அழையுங்கள். அல்லாஹ்வுடைய பெயரில் வரம்பு மீறியவர்களை நீங்கள் விட்டுவிடுங்கள், அவர்களுக்கு அவர்கள் செய்கின்ற செயல்களுக்கு கூலி வழங்கப்படும், தண்டனைகள் வழங்கப்படும். எனவே ஏகத்துவத்துக்கு இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான இடம் இருக்கிறது. அதை பாதுகாக்க வேண்டும். அவருடைய நிபந்தனைகளை பேணி நாங்கள் அதைகளை உள்ளத்தில் கொள்ள வேண்டும். வாழ்க்கையுடைய நோக்கமே ஏகத்துவம் தான். என்ற மார்க்கத்துடைய அநேகமான சட்டத்திட்டங்கள், மார்க்கத்துடைய விழுமியங்கள் அனைத்துமே இந்த ஏகத்துவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. எனவே கொள்கையை பாதுகாப்பது, எல்லா விதமான தீய கொள்கைகளை விட்டும், மோசமான கொள்கைகளை விட்டும், நூதனங்களை விட்டும் கொள்கையை பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாலும் செயலாலும் அந்த விடயத்தை செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் எங்களுக்கு சிறந்த உதாரணம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் அல்லாஹ்வின் பக்கம் மாத்திரம் வைத்து செய்து நம்பக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வை மாத்திரம் நம்பக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று சொல்ல கவிதையை படிக்கிறார்கள். நீங்கள் ஏகத்துவத்துக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து ஏகத்துவத்துக்கு நீங்கள் சிறந்த ஒரு முன்மாதிரி எங்களுக்கு தந்துள்ளீர்கள். எல்லா விதமான கெட்ட தன்மைகளை விட்டும், கெட்ட மோசமான சிந்தனைகளை விட்டும் எங்களுடைய புத்திகளை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி விட்டீர்கள். எல்லா சிந்தனைகள், கெட்ட சிந்தனைகள், தீய சிந்தனைகள் அனைத்தும் இல்லாமல் போய்விட்டன. நாங்கள் ஆதரவு வைப்பதும் அழைப்பதும் நம்புவதும் அல்லாஹ்வை மாத்திரம்தான் என்ற கவிதையை படித்துவிட்டு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, இஸ்லாம் ஒரு மனிதன் தன்னுடைய கொள்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்திலே இஸ்லாம் ஒரு மனிதனை வழிகாட்டி கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்ற வேண்டும். முன்னோர்கள் சஹாபாக்களுடைய வழிமுறையை பின்பற்றி நடக்க வேண்டும். கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்களை விட்டும், யூகங்களை விட்டும் ஒரு மனிதன் தன்னுடைய புத்தியை பாதுகாக்க வேண்டும். தீய சிந்தனைகளை விட்டும் மனிதன் தன்னை ஒதுங்க வேண்டும். மனிதனுடைய கொள்கைக்கு பாதகமான விடயங்களை விட்டும் ஒரு மனிதன் தன்னை தவிர்த்து கொள்ள வேண்டும். மரணித்தவர்களிடத்தில் உதவி தேடுவது, அவுலியாக்களிடத்தில் உதவி தேடுவது, கபர்களை சுற்றி மரணித்தவர்களிடத்திலே சென்று அவர்களுக்கு வணக்கம் புரிவது, கபர்களை வணங்குவது, இவைகள் அனைத்தையும் இஸ்லாம் தடுத்திருக்கிறது. இந்த விடயங்களை விட்டு நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று சில பேர்கள் அல்லாஹ்வை விட்டு படைப்பினங்களிடத்திலே சென்று உதவி தேடுகிறார்கள், நோய்களுக்கு மருந்து தேடுகிறார்கள், நினைக்கிறார்கள் அல்லாஹு தஆலாவினால் செய்ய முடியாது, இந்த மரணித்தவர்களால் தான் செய்ய முடியும் என்று மரணித்த கபர்களிடத்திலே சென்று உதவி தேடுகிறார்கள். இவைகள் அனைத்தும் தடுக்கப்பட வேண்டிய, இஸ்லாத்துக்கும் ஈமானுக்கும் தொடர்பற்ற விடயங்கள். இவ்வாறான விடயங்களை விட்டு ஒரு முஃமின் தன்னுடைய கொள்கையை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, உலகத்தில் ஏவப்படக்கூடிய விடயங்களில் மிக முக்கியமான விடயம்தான் ஏகத்துவம் என்பது. தடுக்கப்பட்ட விடயங்கள், மிக பயங்கரமான தடுக்கப்பட்ட விடயம்தான் ஷிர்க் என்பது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உலகத்தில் நபிமார்கள் ரசூல்மார்களை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம், நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், சிலை வணக்கத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். சூரா நஹல் 36வது வசனம். அதே போல் அல்லாஹு தஆலா குர்ஆனில் மேலும் சொல்கிறான், நபியை நீங்கள் அல்லாஹ்வோடு வேறு யாரையும் இணை வைக்க வேண்டாம், அப்படி இணை வைத்தால் நீங்கள் இழிவுபடுத்தப்பட்டவர்கள், கேவலம் அடைந்து விடுவீர்கள். சூரா அல்-இஸ்ரா 22வது வசனம். ஹதீஸ்ல வந்திருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாவங்களில் பெரிய பாவம் என்னவென்றால் அல்லாஹ் உன்னை படைத்திருக்கும் நிலைமையில் நீ அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதாகும். புகாரி முஸ்லிமுடைய செய்தி. எனவே ஷிர்க் என்றால் என்ன? ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு வணங்க வேண்டிய மனிதன்
அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒன்றை அல்லாஹ் அல்லாத ஒன்றுக்கு செய்வது, அறுத்து பலியிடுவது, நேர்ச்சை வைப்பது, துவா செய்வது, உதவி தேடுவது, நெருங்குவது, பயப்படுவது, அஞ்சுவது, ஆதரவு வைப்பது, இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டும். இதை இன்னொருவருக்காக செய்வது ஷிர்காகும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ்வுக்குத்தான் உண்மையான அழைப்பு அல்லாஹ்வுக்கு சொந்தமானதாகும். யார் அல்லாஹ் அல்லாத ஏனைய படைப்பினங்களை அழைப்பார்களோ அந்த அழைக்கப்படக்கூடிய படைப்பினங்களினால் அழைக்கக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது. அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் அழைக்கின்றீர்கள், அந்த அழைக்கப்படக்கூடியவைகள் உங்களுக்கு ஒரு பேரிச்சம்பளத்துக்குள்ளால் இருக்கக்கூடிய அந்த 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 பேரிச்சம்பளத்துடைய அந்த தோளின் அளவுக்கு கூட உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. சூரா அல் ஃபாத்திர் 13வது வசனம். அதே போல் அல்லாஹ் சூரா நிசா 48 வசனம் சொல்கிறான், இணை வைப்பதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அதே போல் அல்லாஹ் சொல்கிறான், இணை வைப்பது என்பது மிகப்பெரிய அநியாயமாகும். சூரா லுக்மான் 13வது வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்களை முஸ்லீம்கள் இன்று எங்களுடைய சமூகம் வாழுகின்ற எங்களுடைய இந்த கசப்பான இந்த நாங்கள் தற்காலத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால் இங்கு பல நூதனங்களும் பல ஷிர்க் சார்ந்த விடயங்களும் பரவி கொண்டிருக்கின்றன. நாங்கள் கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். எனவே எங்களுடைய உம்மத்து உயர வேண்டுமா, உயர்வடைய வேண்டுமா, வெற்றி அடைய வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய முன்னோர்களுடைய சஹாபாக்களுடைய தாபியங்களுடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, காலங்களை சிறந்த காலம் என்னுடைய காலம், பிறகு அதுக்கு பின்னால் வருகின்ற காலம், பிறகு அதுக்கு பின்னால் வருகின்ற 3வது நூற்றாண்டு. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், உங்களில் யாராவது யாருடைய வழிமுறையாவது நபியாவுடைய வழிமுறையை சரியாக பின்பற்ற வேண்டுமாக இருந்தால் உங்களை விட்டு மரணத்தை சென்ற சஹாபாக்களுடைய வழிமுறையை பின்பற்றுங்கள். ஏன்னா தற்போது உயிர் வாழக்கூடியவர்கள் ஃபித்னாக்களிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சிறந்த காலத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள். அவருடைய உள்ளம் பரிசுத்தமானது, அறிவால் உயர்ந்தவர்கள், அதே போன்று செலவால் நடுத்தரமாக செலவழிக்கக்கூடியவர்கள். உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு சுன்னத்தை காட்டியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால் வந்த சஹாபாக்கள் எங்களுக்கு சுன்னத்தை காட்டி தந்திருக்கிறாங்க. எனவே நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நபியுடைய சுன்னாவை நாங்கள் பின்பற்ற வேண்டும், குர்ஆனை பின்பற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதத்தை யாராலும் மாற்றவும் முடியாது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை யாராலும் மறுக்கவும் முடியாது. அதே போன்று யார் குர்ஆனை கொண்டு நேர்வழி பெறுவார்கள் அவர் நேர்வழிப்பட்டு விடுவார்கள். யார் குர்ஆனை கொண்டு உதவி தேடுவார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு உதவி பெறுவார்கள். யார் மற்றவர்களுடைய வழிமுறைகளை அல்லாஹ் ரசூலுடைய வழிமுறையை விட்டு வேறு வழிமுறைகளை பின்பற்றுவார் அல்லாஹ் அவரை நரகத்துக்கு அனுப்பி விடுவார். அல்லாஹ்வுடைய அடியார்களே, சஹாபாக்கள் எல்லோரையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் ரலியல்லாஹு அன்ஹு என்று துஆ செய்ய வேண்டும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒற்றுமையாக நாங்கள் செயல்பட வேண்டும். தலைவருக்கு கட்டுப்பட வேண்டும். நன்மையோ வேண்டும், தீமையோ தடுக்க வேண்டும். தீய கொள்கைகளை விட்டு எங்களுடைய கொள்கையை பாதுகாப்பதற்காக நல்ல கொள்கையை நாங்கள் மக்களுக்கு அடையாளப்படுத்தி காட்ட வேண்டும். வழிகேடுகளை விட்டு நாங்கள் எங்களை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். எனக்கு அல்லாஹு தஆலா உருவாக்கிய மார்க்கத்தை தவிர வேறு எந்த மார்க்கமும் கிடையாது, உண்மையான மதுஹபை தவிர வேறு எந்த மதுஹபும் எனக்கு கிடையாது என்ற கவிதையை படித்துவிட்டு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஏகத்துவவாதிகளே, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஏகத்துவத்தை படித்துக் கொடுங்கள். அவர்களுக்கும் முன்னோர்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை சொல்லிக் கொடுங்கள். தீய சக்திகளை விட்டு தீய சிந்தனைகளை விட்டு அவர்களை நீங்கள் பாதுகாருங்கள். வழி தவறிய கொள்கைகளை விட்டு அவர்களை பாதுகாப்பது உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. விடயங்களிலே சிறந்தது எங்களுடைய முன்னோர்கள் செய்த விடயங்களாகும். முன்னோர்கள் இருந்த நேரான வழிமுறையாகும். கெட்ட வழிமுறை என்னவென்றால் வழிகேடுகளாகும், நூதனங்களாகும். எங்களுடைய சமூகம் இன்று வஹி குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தின் பால் தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸிலே நாங்கள் ஒன்றுபட வேண்டும். முன்னோர்களுடைய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். உலகத்துடைய எல்லா ஈருலகத்துடைய நன்மையும் எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி, இது என்னுடைய பாதையாகும், சீரான பாதையாகும், இதை நீங்கள் பின்பற்றுங்கள். ஷைத்தானுடைய ஏனைய பாதைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால் நீங்கள் வழி தவறி விடுவீர்கள். இதை அல்லாஹ் உங்களுக்கு உபதேசிக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்பதற்காக என்ற சூரா அன்ஆமுடைய 153 வசனத்தை ஓதி குத்பாவுடைய முதல் பகுதியை முடித்துவிட்டு குத்பாவுடைய 2வது பகுதியில் ஹத்தீப் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தி மீது அல்லாஹ்வுடைய அடியார்களே, அறிந்து கொள்ளுங்கள், ஏகத்துவத்துடைய விடயத்திலே நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே போன்று ஷிர்க்குடைய வழிகளை நாங்கள் மூட வேண்டும். இது அதே போன்று தொழில்நுட்ப முன்னேற்றம் அடைந்த நாங்கள் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்று சில ஊடகங்களின் ஊடாக இஸ்லாத்துக்கு முரணான கொள்கைகள் எல்லாம் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இஸ்லாத்துடைய கொள்கைக்கு முரணான விடயங்களை அதை நாங்கள் அந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நியமத்தை நாங்கள் பேசியாக வேண்டும். அந்த அடிப்படை எங்களுடைய இந்த நாடு ஏகத்துவத்துக்கு செய்கின்ற, இஸ்லாத்துக்கு செய்கின்ற, அதே போன்று ஷிர்க்குக்கு நூதனங்களுக்கு எதிராக செயலாற்றுகின்ற விடயங்களை பார்க்கின்ற போது இந்த நாட்டுடைய விடயங்களை நாங்கள் பாராட்ட வேண்டும். இது ஏகத்துவத்துடைய தூய கொள்கை உடைய ஒரு நாடாக இருக்கிறது. ஈமான் ஒதுங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. இப்படித்தான் இன்ஷா அல்லாஹ் கடைசி வரைக்கும் இருக்கும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்று சொல்லிவிட்டு, இது ஏகத்துவத்துடைய சுன்னாவுடைய ஒரு நாடாக இருக்கிறது. உண்மையான சஹாபாக்களுடைய கொள்கை பின்பற்றக்கூடிய ஒரு நாடாக இந்த நாடு இருக்கிறது. இங்கு இணை வைப்பதற்கோ நூதனங்களை உருவாக்குவதற்கோ எந்த ஒரு இடமும் கிடையாது என்று சொல்லிவிட்டு,
இஸ்லாத்துடைய அடிப்படைகளை நாங்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாடாக இந்த நாடு இருக்கிறது. பாதுகாப்பு, தேச பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு, ஒற்றுமை, சமத்துவம் அவைகளுக்கு துணையாக இந்த நாடு இருக்கிறது என்ற விடயத்தை சொல்லிவிட்டு, சமூகம் மார்க்க ரீதியாக ஒற்றுமைப்பட வேண்டும், தேச ரீதியாகவும் எங்களுடைய சமூகத்தில் ஒற்றுமை ஏற்பட வேண்டும், சக வாழ்வை நாங்கள் உண்டாக்க வேண்டும், நல்லவர்களோடு நாங்கள் சேர்ந்து இருக்க வேண்டும், வாலிபர்களை தீய சிந்தனைகளை விட்டு நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி முழுமையாக ஸலவாத்து ஸலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி நீண்ட ஒரு துவாவை செய்து ஹத்தீப் அப்துல் ரஹ்மான் சுதைஸ் ஹஃபிஸஹுல்லாஹ் முழுமையாக மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பா விட்டு விடைபெற்று சென்றார். இரண்டாவதாக புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பா, அதனை நாங்கள் வழங்குவதற்கு முன்னால் சின்னதோர் இடைவேளை.